அறிமுகப்படுத்திச்சு இனோடா ஆட்டோ ஓட்டுநர்கள் பயணிகள் நல்லுறவு சங்கத்துடைய நிறுவனர் அறிமுகப்படுத்திங்க. அது மட்டும் இல்லாமல் மற்றும் 2 பேக்ரவுண்ட் எனக்கு. அமெரிக்காவில் ஒரு 13 வருடம் ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரியில் வேலை பண்ணேன். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைமை நிலைய செயலாளராகவும் நான் பொறுப்பேற்றிருந்தேன். காங்கிரஸின் சார்பாக, பொதுமக்களின் சார்பாக நான் இவர்களைப் போல என் நண்பர் சேஷசேனமாக இருக்கட்டும், என்னுடைய சிபிஎம் நண்பராக இருக்கட்டும், நான் ஒரு சிவப்பு கண்ணாடியில் இதை பார்க்கல. இதை எல்லாத்திற்கும் ஒரு அரசியல் சாயம், அவர்கள் சிவப்பு சாயமோ மற்ற சாயமோ, இதை அரசியல் பண்ணுறதுக்காக சில நேரங்கள் செய்வதாக தோன்றுகிறது. நண்பர் சேஷசேனம் என நீண்ட நாள் நண்பர், அவர் சொன்னது உண்மைதான். ஆனால் உண்மை லைஸ் டேம் லைஸ் ஸ்டெட்டிஸ்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது பொருளாதார குறிப்புகளை ஒரு பக்கத்தை மட்டும் சொல்லி அது பொய்யாக சொல்வது. அவர் சொன்னது உண்மை. நிறைய நாடுகளில், சவுதி அரேபியாவில் அவர் சொன்னதை விட கொஞ்சம் விலை ஜாஸ்தி, 8 ரூபாய் 53 பைசா. பாகிஸ்தானில் சொன்னார் 37 ரூபா 24 ரூபா சொன்னார். ஏறக்குறைய அவர் சொன்னது அமெரிக்காலையும் இதோட குறைச்சல் தான். ஆனால் இந்தியாவை விட 60 ரூபாய்க்கு மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா பிரான்ஸ். பிரான்ஸில் 74 ரூபாய் 84 பைசா ஒரு லிட்டர் பெட்ரோல். இட்டலியில் 75 ரூபாய் 34 பைசா. ஜெர்மனியில் 73 ரூபாய் 75 பைசா. உலகத்திலே அதிக விலையாக டர்க்கியில் 101 ரூபாய், ஃபிஜியில் 94 ரூபாய், நார்வேல 90 ரூபாய். எல்லாம் வளர்ந்த நாடுகள். ஆனால் பெட்ரோல் விலைன்றது 2 காரணங்களாக பார்க்கணும். ஒன்று உலக சந்தை. இவங்க சொன்னாங்க இன்னும் தனியார்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா பொது உடைமையான நமது நிறுவனங்கள் தான். இந்தியன் ஆயில் கார்பரேஷனாக இருக்கட்டும், பாரத் பெட்ரோலியமாக இருக்கட்டும், எல்லாம் பொது உடைமை நிறுவனங்கள். அவங்களும் எல்லாம் நஷ்டப்படுறாங்க. இதோ ரிலையன்ஸ்ன்ற ஒரு தனியாருக்காக செய்வதான் நினைக்க வேணாம். நம்ம என்ன பண்றோம், ஒரு கையிலேருந்து எடுத்து அரசாங்கத்தை என்ன பண்றோம், உங்க வரியும் எங்க வரியும் சப்சிடின்ற பேர்ல இதுக்கு கொடுக்குறோம். கொடுக்கச்சே இன்னாருது ஒரு பொருளோட விலை 10 ரூபாய்னா அதை செலவழிக்கிற வேலை விதம் வேற. அதே பொருளை 100 ரூபான்னு வச்சு நம்ம செலவழிக்கிற சேமிப்போம். ஸோ அவசியம் இல்லாம நீங்க 100 ரூபாய் பொருளுக்கு 90 ரூபாய் சப்சிடி கொடுக்கச்சே அதை வீணாக செலவழிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு காரை அடிக்கடி எல்லாம் அவசியம் இல்லாம எடுத்துட்டு போயிட்டு இருப்போம். ஸ்கூட்டர் அடிக்கடி எடுத்துட்டு போயிட்டு இருப்போம். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எடுத்துட்டு போக மாட்டோம். ஆட்டோவை உபயோகப்படுத்த மாட்டோம். இது விலைவாசி ஏறுவது ஏதோ ஆட்டோவுக்கு எதிராக நினைக்க வேண்டாம். இது ஆட்டோக்காரர்களுக்கான வாய்ப்பு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஒன்று. இரண்டாவதாக இது மத்திய அரசு செய்வதில்லை. இது நிறுவனங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளது. ஏன்னா இது மாதிரி அரசியல் சாயம் பூசுவதற்காகவே இதை மாற்ற வேண்டியது அவசியமாயிடுது. எது எடுத்தாலும் அரசாங்கத்துடைய கண்ட்ரோல் இருக்க எதற்கெடுத்தாலும் ஒரு போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ, நியாயமாக எடுக்க வேண்டிய முடிவுகளை இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு எடுக்க வேண்டிய காலம் போச்சு. அரசாங்கம் தன்னுடைய கடமைகளை மற்றவர்களுக்கு தள்ளுகிறது. ஏன்னா சுப்ரீம் கோர்ட், நான் பேசி முடிச்ச பிறகு நீங்க பேசச்சே நான் இடைத்தரகர்கள் வரல. சுப்ரீம் கோர்ட்டை வச்சு சில வேலைகளை செய்ய வேண்டி இருக்குது. அதே போல இந்த பிரைஸ் ரைஸ் மார்க்கெட் தான் டிட்டர்மின் பண்ணும். ஒண்ணு. ரெண்டாவது, ஆனா இந்த பிரைஸ் ரைஸ்ல டாக்ஸும் இருக்கு. உலகத்துல எல்லா நாடுகள்லயும் பார்த்தா க்ரூட் ஆயில் விலை இன்னைக்கு பாத்தீங்கன்னா, க்ரூட் ஆயில் விலை $110 இருந்த க்ரூட் ஆயில் 1980 $12 இருந்தது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா $105 வரைக்கும் போயிருக்கு. ஏறக்குறைய போயிட்டு வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு நம்மளுடைய பெட்ரோலியம் பிரைஸ், இன்னைக்கு நம்மளுடைய பெட்ரோலோட விலை 65 to $70 க்ரூட் ஆயில் பிரைஸ் இருக்குச்சு. அதை வச்சு நிர்ணயம் பண்ணாங்க. இன்னைக்கு $98 மேல $110 ஏறக்குறைய அடி வாசிலேட் பண்ணிட்டு இருக்கு. சோ எப்படி நீங்க அதை செய்ய முடியும்? நீங்க உங்க சொந்த கம்பெனியா இருந்தா அதை பண்ணுவீங்களா? சொந்த கம்பெனி இல்ல, மக்களுடைய வரி பணத்தை விரயம் செய்வது நியாயமா? இப்ப இதுல 2008ஆம் ஆண்டு $142 வரைக்கும் நீங்க சொல்லக்கூடிய பேரல் உண்மை விலை என்பது இருந்தது. அப்போ $54 என்னமோ தான் விலை நிர்ணயம் செய்யப்பட்டது. ஆனா இப்போ நீங்க சொல்லக்கூடிய $105 இல்ல, $90 அப்படின்னு சொல்லக்கூடிய தகவல் $105 மாறி மாறி போயிட்டு இருக்கு. $90 வச்சு நீங்க சொல்லக்கூடிய $105 கூட இருக்கட்டும். இருந்தாலும் கூட இப்ப விலையேற்றம் என்பது $67.22 சென்னையில மட்டும் இருக்குது. இப்ப நீங்க சொல்ல $142 வரும்பொழுது இப்ப இதுக்கும் அதுக்கும் வித்தியாசத்தை பாருங்க. குறைக்கதான செய்யணும். ஆனா ஏன் அதிகரிச்சுட்டாங்க? இதுக்கு என்ன பின்னணி நினைக்கிறீங்க? உண்மை ஒண்ணு $144. மறுபடியும் சொல்றேன், நீங்க பொருளாதார நிபுணர்கள், இதை தெரிந்தவர்கள்ட்ட பேசலாம். நான் இதை படித்து விட்டு தான் சொல்றேன். நான் ஒரு சர்டிஃபைட் பப்ளிக் அக்கௌண்டன்ட், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்டா இருந்தவன். அதனால இதை நான் எடுத்தேன் கவித்தேன் என்று பேசவில்லை. தெளிவாக சொல்லுங்க. எதுக்கு சொல்ல வரேன், ஒவ்வொரு நீங்க கேட்ட கேள்வி வரேன். நீங்க கேட்ட கேள்வியை மறுபடியும் நான் சொல்றேன். $140
பெட்ரோலியம் இருக்குச்சு, க்ரூட் ஆயில் பிரைஸ் இருக்குச்சு, 55 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு $90 குறைஞ்சு போச்சு. அப்ப எப்படி 65 ரூபாய் 70 ரூபாய்க்கு போகுதுன்னு கேக்குறீங்க. நியாயமான கேள்வி. ஆனா $145 இருக்குச்சே அதிக அளவு நஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. உண்மைதான். அன்னைக்கு அரசாங்க கண்ட்ரோல் இருந்தது. என்ன பண்ணாங்க, உலக அளவுக்கு உடனே நம்ம இந்தியால எப்பயுமே உலக அளவுக்கு நம்ம பிரைஸ் மாத்துறது இல்ல, உடனுக்குடனே. நீங்க என்ன சொல்றீங்க, இப்ப அரசு கட்டுப்பாடு இல்லாம போனனாலதான் விலையேற்றம் அதிகரிச்சு. அரசு கட்டுப்பாடு இருக்கணும், இல்ல இருக்கணும்ன்ற அவசியம் இல்ல. நீங்க அதை நீங்க எப்படி பார்க்கணும்னா, இதுதான் நியாயம் தான். எது நல்லது நாட்டுக்குன்னு பாருங்க, எது நல்லது நாட்டுக்குன்னு பாருங்க. நீங்க பெட்ரோலியம் பொருளை வீணா விரயம் செய்வது நல்லதா, இல்ல அதனுடைய உண்மையான விலையை அறிந்து மக்களை சேமிக்க செய்வது நல்லதா தான் நீங்க பார்க்கணும். தெளிவா என்ன பேசுவாங்க எதிர்பார்க்கறேன். என்னன்னா, நீ விரயம் செய்றாங்கன்னா அப்ப விலையேற்றில விரயம் செய்ய மாட்டாங்களா? நிச்சயமா. நீங்க நான் ஒரு கேள்வி கேக்குறேன். நீங்க 10 ரூபாய் விரயம்னு எதை சொல்ல வரீங்க நீங்க? விரயம்ன்றது அவசியம் இல்லாமல் பெட்ரோலியம் பொருளை உபயோகப்படுத்துவது விரயம் தான். யார் உபயோகப்படுத்துறாங்க? நானும் தான் அதுக்கு பொறுப்பு, நீங்களும் தான் அதுக்கு பொறுப்பு. இன்னைக்கு 10 ரூபாய்க்கு பெட்ரோல்னா நான் எங்க எடுத்தாலும் ஸ்கூட்டர் எடுத்துட்டு கார் எடுத்துட்டு போயிடுவேன். இதே நான் 100 ரூபாய்க்கு அலுவலகம் போறாரு, காலையில அலுவலகம் போறாரு. ஆமாங்க. இப்போ ஒரு வாரத்துல 3 நாள் மட்டும் அலுவலகம் போயிட்டு வருவாரா விலையேற்றதுனால? இல்ல ஐயப்ப இந்த நீங்க கேட்ட கேள்வி பதில் நான் சொல்ல விட்டுருங்க. ஆனா அதே ஒரு பஸ்ல இப்ப இன்னைக்கு ஏசி பஸ் போட்டு கொடுத்து வசதியா பண்ணி கொடுத்தாங்கன்னா நிச்சயமாக பெட்ரோல் விலை ஏறச்சு ஒரு 100 ரூபாய் இருக்குங்க. நல்ல பஸ் பப்ளிக் டிரான்ஸ்போர்டேஷன் நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம்னா அப்ப பஸ்ல போயிட்டு 25 ரூபாய்க்கு போயிட்டு வர மாட்டாங்க. நிச்சயமா நீங்க போவீங்களா மாட்டீங்களா அதை சொல்லுங்க. நீங்க போவீங்களா? நான் நிச்சயமா போவேன். நீங்க போக மாட்டீங்களா? நீங்க ஏங்க எனக்கு பதில் நீங்க சொல்ல மாட்டீங்க, கேள்வி மட்டும் கேக்குறீங்க. கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. ஏன்னா ஒரு சாராக பேசக்கூடாது. 100 ரூபாய் இருக்கிற உங்களுக்கு போறதுக்காரு உங்களுடைய சொந்த டிரான்ஸ்போர்ட்ல 25 ரூபாய் ஏசி பஸ்ல போயிட்டு வரணும்னா ஏசி பஸ்ல போவீங்களா, 100 ரூபாய் செலவழிச்சு போவீங்களா? நீங்க சொல்லுங்க. மக்கள் நலத்தை இது மக்கள் நலத்தை பேணக்கூடிய அரசாங்கம் தவறான பொருளாதார கொள்கையால தவறாக செலவழிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். கிலோ வித்து சார் 20 ரூபாய் போச்சு. அதே போலதான் கச்சா எண்ணெயுடைய விலை ஏற்றப்பட்டிருக்கிற பொழுது நீங்க ஏத்துறீங்க. உண்மையிலேயே இது போன்ற பெட்ரோல் உள்ளிட்ட பொருட்களுடைய விலையேற்றம் என்பது நாட்டுக்கு நல்லது என்கின்ற வாதம் எந்த அளவுக்கு சரி? ஒவ்வொரு சாதாரண மனிதனும் இதில் பாதிக்கப்படக்கூடிய நிலையை எப்படி நாம் நியாயப்படுத்த முடியும்? தொடர்ந்து பேசும். அதற்கு முன்னதாக ஒரு சிறிய இடைவேளையை சந்திப்போம்.